இடத்தை தான் வந்து சொல்றது என்னண்டு மட்டக்களப்பு முகத்துவாரம். இலங்கை மீன் வந்து அவங்கள மனுக்கு போகுது இரடி இரடி எவ்வளோ மீன் இந்த அரைஞ்சு ஓடுது அரைவாசி மீன் வழியில் ஓடுது உங்களோட காட்டுக்கு உள்ளாலதான் வந்து போகணும். அந்த இடத்துக்கு வந்து நிறைய மரங்கள்லாம் வந்து கிடப்பான நடந்து இந்த வடல் மட்டும் நடக்கிறான்டா. பாம்புக்குள்ளார ஒரு கொடுத்துட்டு போனா சரி ஒரு நீ என்ன பாம்பு பிடிக்கா பாராஞ்சலே இவ்வளவு வந்து கொண்டு இருக்குன்னு பாருங்க. உண்மையா வந்து இந்த இடத்துல இருந்த அங்கால வந்து ஆறு இதில் வந்து கடை தண்ணி ஓடி 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 உடச்சு உடச்சு வேறு ஆயிடும். சொல்லி விட்டு அந்த கலர் தெரியுது வரியா தண்ணி எந்த தெரியுது அந்த நிலம் இருந்த இடம் வெள்ளம் வந்து ஏத்துன தண்ணி நம்மளும் விளையாடுறது பின்னுக்கு வந்தோன்றியாரு. ஆத்து தண்ணியை வந்து கடலுக்குள்ள வெட்டி விடுவோம். அதாவது இப்ப அந்த ஆத்து மட்டம் அந்த கூடு என்ன செய்ய மாட்டா தண்ணி மட்டும் ஊருக்குள்ள வந்துடும். வணக்கம் தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. நான் உங்கள் இந்திரஜித். உங்களுக்கு அடமொழியில் அப்படி எதுவும் இல்லையா? அடமொழி பார்ப்போம், அந்த கொமெண்ட் சொல்லட்டு அடமொழி வைக்கட்ட வேண்டிய. சரி, ஓகே. உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து அந்த மாரி காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மழை வந்து பொழிகிற காலம். அப்போ வந்து எல்லாரும் குதூகலமா குழுகுழுப்பா இருக்கிற காலம் உங்களை சொல்றது பொதுவாக. எஸ். வந்து இந்த டைமில் உங்களுக்கு தெரியும் எல்லா இடங்கள்லையும் வந்து அந்த வெள்ளம் போடுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த குளங்கள் நிரம்பி வழிகிறதா இருக்கட்டும், அப்படியான அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ உண்மையிலே வந்து இங்கே அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தையும் தாண்டி எல்லா இடங்கள்லையும் வந்து அதிகமாக அந்த மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ இன்றைக்கு தான் கொஞ்சம் இங்கே வந்து வெட்டா பறிக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து அந்த குளங்கள் எல்லாம் நிரம்பி வந்த டைமில் அதை தாண்டி வந்து இந்த வெள்ளங்கள் எல்லாம் வந்து ஆகல்ற வீட்டுக்கிட்ட, அதாவது அந்த ஆட்டுக்கு பக்கத்தில் வந்து நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்க குடிசைகள் அமைச்சு கொண்டு வீடுகள் அமைச்சு கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த தண்ணி இறைக்குள்ள வந்து அந்த முகத்துவாரம்ன்றதை வந்து வெட்டுவாங்க. அந்த முகத்துவாரம்ன்றதை விளக்கத்தை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். அதாவது முகத்துவாரம்ன்றது ஆறும் கடலும் ஒன்றாக இருந்தால் முகத்துவாரம் சொல்லுவாங்க. அதாவது ஆத்து தண்ணியை வந்து கடலுக்குள்ள வெட்டி விடுறது. அதாவது இப்போ அந்த ஆத்து மட்டம் அந்த கூடு என்ன செய்ய மாட்டா தண்ணி மட்டும் ஊருக்குள்ள வந்துடும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி வரது மட்டும் இல்லாமல் முதலே இல்லை அங்கட ஊருக்குள்ள வந்த கதை விரிக்கி முதல்ல கட்டில வந்து படுத்த எல்லாம் விரிக்கி. அப்போ அப்படி அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த மாரிகாலம் வந்தாலே அந்த மக்களோட வாழ்வாதாரம் பண்ணுறது அடிபட்டு போகும். ஒன்று இப்போ தண்ணியை வந்து வெட்டி விடலாட்டி வந்து பாதிக்கப்படுவார் யார், விவசாயி பாதிக்கப்படுவார். அப்படி தண்ணியை வெட்டினா வந்து அந்த கடத்தொழில் செய்கிறார்கள், ஆட்டு தொழில் செய்கிறாங்க, அவங்க வந்து பாதிப்படுவாங்க மீன்பிடி சமூகம். ஆனால் உண்மையிலே வந்து அந்த எப்படி சொல்கிறேன், இதை வந்து மக்களை பாதுகாத்து கொள்ளணுன்றதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து அந்த முகத்துவாரம்ன்றதை வெட்டி விடுவாங்க. அது எல்லா இடங்கள்லையும் வந்து நடக்கும். அப்படி மட்டக்களப்பில் ஒரு ஃபேமஸான ஒரு இடம் ஒன்று இருக்குது. இப்போ நேற்று தான் வந்து அந்த முகத்துவாரத்தை வந்து தோண்டி விட்டுவாங்க. தண்ணி வந்து கடலுக்கு அனுப்புகிறாங்க. அதாவது என்ன சொல்கிறேன், இங்கே அதிகமாக இருக்கிற தண்ணி வந்து கடலுக்குள்ளே போய் வந்து சேரும். ஸோ அதை தான் நாங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்கோம். அதை நாங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டப்போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க முடியும் நான் நம்புறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் இருந்து வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து மட்டக்களப்பு முகத்துவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லடி பாலமீன் மடு ஒன்று சொல்லுவாங்க. பாலமீன் மடு ஒன்று சரியா சொல்லுவாங்க. நாங்கள் வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. வந்து அந்த ரோட்டை நாங்கள் நோமலாக காட்டிடுவோம். அதை தண்ணி வரைக்குள்ள வந்து இந்த இடங்களில் வந்து ஃபுல்லாக இந்த மரங்கள்லாம் விழுந்து வந்து நான் பார்த்தேன், என்னடா அது இப்படி மரங்கள் விழுந்து இருக்குன்னு சொல்லி. அப்போ கக்கிக்குள்ள தம்பி ஒரு காரணம் சொன்னேன். என்ன நடந்து அன்னையில் ஒரு புயல் ஒன்று வந்தല്ലോ, அதாவது மினி சூறாவளி வந்து, அதாவது காத்தாங்குடி இந்த கல்லடி கடற்கரையாண்டி அந்த பலத்தை காத்தோட வந்தது இப்போ ஒரு மாதத்துக்குள்ள. அதால
மழையால வந்த விளைவுகள் தான் இது. அப்படியே பார்த்தா தெரியும், அப்படி சவுக்கு மரங்களும் அப்படியே விழுந்து கிடக்குது. இந்த பாத்தீங்கன்னா தெரியும், இந்த நிறையனே எக்கச்சக்கமான மரங்கள் வந்து இந்த விழுந்து கிடக்கு. நான் பார்த்தேன், என்னடா இது இவ்வளவு கிடக்குண்டா, யாரும் தரைக்கிறாங்களோ அப்படின்னு யோசிச்சு வந்து, அதாவது இந்த சவுக்கு மரங்கள் நாட்டுறேன்னு சொல்லுவாங்க இந்த சவுக்கு மரங்கள். என்னடா முதல்ல வந்து சுனாமி 2004ஆம் ஆண்டு அந்த சுனாமிக்கு பிறகு வந்து அந்த கடல் தண்ணி சுனாமி அடிச்சாலும் டிரெக்டா வரக்கூடாதுக்காக வந்து தடுக்கிறதுக்காகவும் அப்புறம் இந்த காற்ற வேகங்களை குறைக்கிறதுக்காக நாங்கெல்லாம் பறந்துரும், அப்புறம் நித்துறோன்றோம், எனி டைம் ரூமுக்குள்ளே நித்துறோன்றதுக்காக கடவுள் நாட்டுறதுக்காக அப்படிதான் வந்து எல்லாராலையும் இந்த சவுக்கு மரம் வச்சுக்காங்க. அப்போ அப்படியே 1-2 மரங்கள் வந்து விழுந்தது. ஸோ இதையும் தாண்டி வந்து நிறைய கிராமங்களுக்குள்ளேயும் வந்து அந்த மரங்கள் வந்து விழுந்து, அதாவது ஆரையம்பதி என்ற ஊர்ல வந்து ஆக்கள வீட்டுக்கு மேலே விழுந்து நல்ல உயிர் சேதங்கள் எதுவும் நடக்கல, பொருள் சேதங்கள் உடைமைகள் தான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். அதுவும் வந்து கடநாள் இல்லை, இந்த 1 மாதத்துக்குள்ள இது நடந்தது. அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரியல, சோசியல் மீடியாவில் நாங்கள் அதை வீடியோ போடல. அது மட்டும் இல்லாமல் 25ஆம் தேதி அப்புறம் இன்னும் ஒரு சூறாவளி இருக்கான், கிழக்கு மாகாணத்துக்கு பாதிப்பாக சொல்லப்படுது. ஒவ்வொரு வருஷம் முடியக்கிட்ட வந்து ஒரு பொருளை கொண்டு வரா. இந்த வருஷம் வந்து அழிய போகுது, ஆனால் அழிகிறமே இல்லையா. இல்லை, 2012ஆம் ஆண்டு சித்தர்குரிய வாக்கு இலங்கையே இருக்காது, ஃபுல்லாக நீரால மூழ்கப்பட்டு மட்டும் சொன்னாங்க. அது எப்போ மூழ்கப்படும் தெரியும், 2012ஆம் ஆண்டாம். அப்போ அதுக்கு இன்னும் வருஷங்கள் இருக்க நினைக்கிறேன். 2012 போயிட்டா இல்ல அதுதான் சொல்றேன். ஒரு சித்தர் கணிச்சு சொல்லியிருக்காராம், அப்படி ஆலங்கட்டி மழை பெய்யமாண்டா பெஞ்சிருக்குது. அதே மாதிரி சித்தர் சொல்லியிருக்காராம் என்ன அந்த 2012 இலங்கன்ற ஒரு நாடே இருக்காதுன்னு சொல்லி. ஆனா இப்ப 2012க்கு இன்னொரு 20 வருஷம் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து அப்படியே போவோம், காட்டுறோம் அந்த இடத்தை பாருங்க. சவுக்கம் காட்டுக்கு உள்ளாலதான் வந்து போகணும். அந்த இடத்துக்கு வந்து நிறைய மரங்கள்லாம் வந்து இருக்குடாப்பான. நல்லா இருக்குடாப்பா இந்த ஏரியா, அதில் போகக்கூட வாக்கு. வா, இதை தாண்டி வந்து அங்கால பைக்கை கொண்டு போயிடல. ஏன்டா அந்த மணல் மண் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அதுலேருந்து நாங்கள் இங்கே பைக்கை பார்க் பண்ணிட்டு நடையில் போகிறோன்னே. நடக்கிறேன்டா தான் நமக்கு கொஞ்சம் சிக்கல் பிரச்சனைக்குரிய விஷயம். நந்தாரி பிள்ளைகள் அப்படி கைக்கலாமா? அதுதான் நீ பாலம் வளர பிள்ளைகள், பாலம் வளரன்னா நீங்க அதாவது இப்போ முந்தி போறோம்னு சொன்னா பைக் அப்படியே கொண்டு போய் அங்கே கொண்டு போகலாம், முன்னுக்கு கொண்டு வரலாம். இப்போ என்னடா வெள்ளம் ஃபுல்லாக சூழ்ந்து ஏன்டா தண்ணி இங்கே வரைக்கும் நின்று. இப்போ அங்கே மூத்து வாரம் பெட்ட இப்படி எஞ்சிருந்து தண்ணி எல்லாம் படிஞ்சு ஓடிட்டாங்க. இன்றைய தான் அப்படி வெயில் அறிக்கை. அதாவது இந்த வீடியோ இப்போ ஒரு 5-6 நாளைக்குள்ளே பார்க்குறாங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ வடிவா உடுப்பெல்லாம் கழுவி போட்டு குளிக்கிறார்கள். குளிச்சு ஏன்டா மழை வெஞ்சா குளிக்கிறல நம்மளோட வாட்டி வீட்டுக்குள்ளவே படுக்கிறேன். நான் இவரை விட்டு போய் அம்மா சொன்னா வந்து இவனுக்கு சோப்பாங்கிற செலவு எல்லாம் இல்லையா, ஏன்னா குளிக்கிறே இல்லையா அப்பயாச்சு இருந்து இல்லை. உண்மையாக தான் சோப்பு செலவு இல்லை, பவுடர் செலவு இல்லை, குளோன் மட்டும் செலவு இருக்கு. என்ன தெரியுமா, அடிச்சுட்டு போகணும் பழக்காகிறதுக்கு. சும்மா எழுறோம் அப்படின்னா இல்லை. ஒரு கட்டி சந்தூர் சோப்பு அப்படி ஒரு 5 நாளைக்குள்ளே கரைச்சி விட்டுருவாரு. கரைச்சி சும்மா ஊத்துருவான் கீழே போடுறது இல்லை. அண்ணா பாரு மீனுக்கு போயிட்டான் பாரு. மீனா இப்போ மீன் இப்போ பிடிப்பாங்களா அதில், அந்த ஆற்று வாயில் வரதை பிடிப்பாங்க. அதாவது முகத்துவாரத்தை ஆற்று வாய்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட வாட்டி. ஆறும் கடலும் கலக்கிடம் சங்கம் தூய தமிழ். சங்கமித்ரா சங்கமித்ரா வரலாறு பாடம். அந்த மகாநாம தேரரோட வந்து படித்த மைய படிச்சிருந்தேன்னா இந்நேரம் கலெக்டர் ஆகிக்க வேண்டியது. இந்த கேம்பேஜில் படிச்சு கொண்டு கண்டிப்பாக வேலையே இல்லை வண்டி இல்லை. அப்புறம் வந்து இந்த ஏற்பாடு எடுக்கிறான். அதுதானே விஐபி. உண்மையிலே வந்து அது ஒரு விஷயம் தான். படிப்புன்றது வந்து பிடிச்ச துறையில் அதை நோக்கி நீ படிக்கணும். இங்கே வந்து எல்லாம் என்ன நினைக்கிறாங்கடா, ஏதாவது ஒரு ஒன்றை படித்து ஏதாவது ஒரு வேலையில் கவர்மெண்ட்டுக்குள்ளே போனால் சரி. அதாவது கவர்மெண்ட் தான் இங்கே பேஸ்மெண்ட். அதாவது தனக்கு பிடிச்ச துறைக்குள்ளே போகிறதுன்றதையும் தாண்டி கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு வேலைக்குள்ளே போனால் சரி. அது அப்படி யோசிக்கிறேன் சரியா ப்ரோ. ஏன்டேமா
இப்போ ஒரு மாப்பிள்ளை இவங்களும் ஆக போறான். மாப்பிள்ளை என்ன வேலை? லோன் கம்பெனியில் வெளியே சரி ரிஜெக்ட் சொல்லார். அதே இது அதுக்காக கல்யாணத்துக்காக உங்க வாழ்க்கையே பண்ணாங்களா? அதுதானே. அதே இது டிஹெச் ஆஃபீஸில் டிஓ அறிக்காரண்டா சரி. சரி, அது டக்குன்னு உடனே சரியாயிடும். உண்மையிலே வந்து இந்த தொழிலாக இருந்தாலும் இப்போ நார்மலா ஒரு பிரியாணி கடை வச்சுக்கிறவர் வந்து மாதத்துக்கு படிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே இருந்து போய் அவ்வளோ முடிச்சுட்டு வந்து 50,000 சம்பளத்தில் அதுதான். அதாவது செலவு அவங்க அந்த படிப்பு செலவு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இப்படி 30 லட்சம் ரூபாய்க்கிட்ட இப்போ ஒரு சாதாரண பல்கலைக்கழக வாழ்க்கையை முடிச்சு போட முடியும்னா அப்படி ஒரு 30 லட்சம் ரூபாய் காசு வேணும் 4 வருஷத்துக்குள்ளே. 4 வருஷத்துக்குள்ளே அவங்களோட போடி சாப்பாடு செலவு. கவர்மெண்ட் பார்த்து கொண்டு இல்லை இல்லை கவர்மெண்ட்டுக்கு நிறைய சலுகை செய்யுது இலங்கை அரசாங்கம். எங்களுக்கு கொஞ்சம் சலுகை செஞ்சால் அதிகம். என்னது அது அடிக்கடி பிஸ்கெட்டுகள் படப்பருப்புகள் போட்டா இது வந்து ஃபுல்லாக நம்ம முதல் வந்து நடந்துருங்க லொக்கேஷன் பார்த்து தெரிஞ்சோம். ஜாமரியா அந்த பாட்டு லொக்கேஷன் இது மட்டும் தெரிஞ்சவங்களா எவ்வளோ உப்பி அந்த இதெல்லாம் முதல் மண்ணா இருந்ததா வெள்ளம் வந்து ஏத்துன தண்ணி நம்மளும் அதாங்க இந்த எல்லாம் மண் குட்டியா இருந்து நிறைய அரைஞ்சாச்சு வீடுகள்லாம் வந்துட்டு இன்னொரு ரொம்ப உண்டா இந்த வெட்டி தாக்கல் நிற்கிறாங்க பார்த்து நிற்கிறாங்க. இந்த பக்கத்தில் வந்து வரலாம் போல அதாலையும் பெறலாம். சில ஆட்கள் குளிப்பாங்க அவ்வளோ குளிக்கலாம். குளிக்கலாமோ இறங்கலாம் குளிக்கதான் கிஷோ தருட்டு பாப்பி. என்ன பிரச்சனைடா நடந்து வந்தோம் வடல் மண்டலம் நடக்குறான்டா. ஒன்று நோட் பண்ணல நம்ம முதல் அந்த பாட்டுக்கு லொக்கேஷன் வந்த அதுக்குள்ள ஒரு அந்த மண் புட்டி ஒன்று இருந்த பதில தர அது மூடப்பட்டது ஜீப் தான் ஒன்றும் தெரியும் ஓடுவது. அதாவது இவர வாழ்க்கை எப்படி இவனே இறங்குனா தண்ணி குடிக்கலாம் 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 குடிக்கலாம். தொழில் இதோட இருக்கிறவங்க தான் அங்கெல்லாம் இருக்க முடியும். ஓடுவார். அதாவது சின்ன சின்ன வாடிகள் ஒன்று சொல்லுவாங்க எல்லாம் உருவாயிடுச்சு. இப்போ ஏற்கனவே 1 2 இப்போ அந்த மேல அங்கே வரைக்கும் உருவாயிடும். இங்கே மீன் பிடிச்சு அந்த காத்து உண்மையில இருந்து எந்த அளவு கதைக்கிற விலங்கு மாதிரி இல்லை உங்களுக்கு சொன்ன 1 கிலோமீட்டர் கூட நடக்க மாட்டேன். வெயில் அடிக்கிற தப்பிய விட்டு இப்போ நம்மளை விளையாடுறது பின்னுக்கு வந்தோன்றிருக்காரு பிளக் பாண்டி. இதுல அப்படியே ஒரு நிலப்பரப்பு மாதிரி இருக்குது நம்ம வந்து வாழ்க்கைக்குள்ள. அதாவது அந்த அந்த கலர் தெரியுது வரியா தண்ணி எந்த தெரியுது அந்த நிலம் இருந்த இடம் நிறைய பேர் வந்து தூண்டல் போடுவாங்க வலை வீசுவாங்க. இது கூட இப்போ அங்கே நாட்டுக்குடைக்கு மீனெல்லாம் கடலோட இப்போ அந்த இதால் தண்ணி பாஞ்சு கொண்டிருக்க முடியா அந்த திசை இழுத்து வரும் அப்படியே மீனெல்லாம் அதுக்குள்ள வளைஞ்சி என்ன போட்டு கொண்டிருக்காங்க ஒரு வலை வீசி கொண்டிருக்கீங்க. இதெல்லாம் வெயிட்டிங் கிடைக்காது. சொறி முட்டை ஜெல்லி பீஸ் சொறி முட்டை இதில் எடுத்து ஓட்டியாங்க எடுத்து முட்டையில் அடைஞ்சு வந்துருக்கு கடலுக்கு எவ்வளோ ஜெல்லி பீஸ் இருக்கும். இது பட்டா கடிக்க கடிக்கும் கடி எவ்வளோ வைக்கணும் செத்து போயிடுச்சு. குதிக்க போகுது யாரு கடலில் இருக்கு. அடுத்த பொறிச்சு கிஷோ கொடுத்து பார்ப்போம் உயிர் பிழைச்சி வைக்கிறாண்டு பிழைச்சி இருந்தாலே ஒரு பிஸ்னஸ் செய்யலாம். எத்த மீன் செத்தான் மீன் சாப்பிட்டு செத்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியுமா உனக்கும் ஆற்றுக்குள்ள வந்து வீசி கொண்டிருக்காங்க. அது வந்து ஆறு இங்கே வந்து கடல். இது
சேர்க்கறதுக்காக தான் வட்டிருக்காங்க அந்த வெட்டிருக்காங்க படத்துல வெட்டி பார்த்துருக்காங்க படத்துல சரி வராட்டு சாங்காலோகம் வெட்டிக்காங்க ஏன்டா மழை தான் இருக்கிறது மழை நெஞ்சரி அவ்வளோ இருக்குது வெட்டுவாங்க தண்ணி ஓடி 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 உடைச்சு உடைச்சு வேறு ஆயிடும் எப்படி வெட்டியாங்க இதை கூட்டு சுஷ்மானவங்களை வட்டி வச்சுக்காங்க இதை கூட்டு நேரம் வரும் போல வட்டி பார்த்துருக்காங்க அவரது அதாவது இப்போ வந்து ஆற்றுவாய் தான் இப்போ பெருசாகி பெருசாகி இனி என்ன வழியா போட்டு மற்ற போட்டு இல்லாமல் ஆற்றுக்குள்ள அந்த கடலுக்குள்ள அப்படியே போகும் இந்த வழியால ஏண்டா அந்த அந்த போட காலத்தில் அடப்பட்டோம் பண்ணி ஏண்டா இஞ்சையும் தண்ணி மட்டம் குறைஞ்சி இஞ்சையும் குறைய இடையில மண் வந்து கடலாம செத்து கிடையாது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினம் இறந்து நிலை தெரியுது. ஓ மை காட், கடலாமை. இந்த பெரிய கடலாமடா. அதாவது முட்டை இடுறதுக்கோ அல்லது என்னதுக்கு வந்து ஏரியில வந்த இந்த பெரிய ஆமடா செத்துட்டேனே. செத்து போயிருக்கு. இவருக்கு தான் பட்டது. ஓடி வாரத்தை பார்த்துருக்கு. அந்த அந்த சென்டர்ல ஒரு சின்ன குட்டி மேவன் இருக்கு. இந்த அளவுக்கு வந்து அப்படி ஓடி வந்து அதாவது இப்போ சில காலத்தில் இறங்கி குளிப்பாங்க செய்வாங்க. ஆனால் அது வந்து ஆபத்தான ஒரு வேலை. அது கடல் தண்ணி அப்படியே அது தண்ணி அடிச்சுட்டு போக முடியும் சொன்னால் கடலுக்குள்ள அப்படியே கொண்டு போயிடும். அதாவது அதால் வந்து ஒருத்தரும் குளிக்கிறதுக்கு இறங்கிடாங்க. பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்பாக இருக்கும். சேஃப்டி ஜாக்கெட் அதெல்லாம் போட்டுக்கும். சேஃப்டியோட சேஃப்டி ஃபர்ஸ்ட். சிம்பிளாக சொல்ல போனா பின்னேரத்தில் வந்திக்கணும். அடி காலையில் வந்துக்கணும். நாங்கள் வந்தது மதிய வெயில். எனக்கு தெரியும் தானே எவ்வளோ வந்து நம்மளோட டைம் விளப்படுது. காலையில் 6 மணியா எங்களுக்கு 10 மணி. அப்படி 10 மணி. அதான் அதாவது காலமை சாப்பாடு 12 மணிக்கு, பகல் சாப்பாடு இரவு 6 மணிக்கு, அது இரவு சாப்பாடு விடிஞ்சிடும். அதை சாப்பிடுத்து நாங்களே போடுறதும் கோழி கத்துறதும் ஒரே சத்தம். ஒரே சத்தம் மாதிரி எப்படி ஓடுதுண்டு வர காடு. வா சூப்பராக ஓடி கொண்டிருக்கேன். இழுத்துட்டு போவாத இல்லைப்பா, அவ்வளோவா பெருசாக இழுக்காது. நம்ம இந்த கிராமத்தில் இந்த தண்ணி சும்மா ஓட்டத்தை இழுக்கும். அதே மாதிரி இழுக்கும். எவ்வளோ சரி குப்பையில் அடைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க அப்படி எலிப்பேசி தான்டா கூட இருக்கு. பா எவ்வளோ விடாது. சரி, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நேற்று வந்து அதாவது இதை வந்து லைவாக வெட்டக்குள்ளேயே எடுத்துருக்கணும். அதாவது ஜேசிபின்றதை போட்டு தோண்டி அங்கே வந்து விடுவாங்க. அடுத்தாங்க இருக்கும் அத்தாங்கால சும்மா வடிக்க வடிக்க வார மீன் எல்லாம் அப்படி பிடிச்சி பிடிச்சி வைக்காங்க. அத்தாங்க பிடிச்சி கொண்டு சும்மா அத்தாங்க வச்சு அதுக்குள்ள மீன் வந்துடும். அப்படிங்க. ஓ வா பாருங்களா, அந்த இடத்துல போய்க்கலாம். அப்போ நம்மளுக்கிட்ட போய் சார்ல பாஞ்சாலும் பாய் தண்ணிக்கு என்ன காப்பாற்ற ஏறி அங்கே வந்து வீட்டு அம்மாட்ட செய்தி சொல்லிடுங்க. அந்த படி மீனை பார்த்தியா? வந்த மீனை பார்க்கணும் ஒரு ஆபத்து. அந்த படி எப்படி பாருங்க மீனை இறங்கி பார்ப்போம். செய்தி செருப்பு காட்டிதான் இதான் இடம். அதை காட்டு அங்கே இருந்து எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ அவ்வளோ பிச்சு கொண்டு வந்து கொண்டே இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து கொண்டு இருக்கு. இதில் பாருங்க ஆக மீன் பிடிச்சி கொண்டு இருக்காங்க. பாம்பு பாம்படா இதில் வரணும். பாம்பு தான் கடல் பாம்புடா. அது மீனும் தெரியுது. அதுக்குள்ள மீனும் தெரியுது. அந்த மீனை தான் அங்கே பிடிச்சி கொண்டு இருக்காங்க. அந்த மீன் கீழே அளவு, பாம்பு மேல அளவு. எவ்வளோ வந்து கொண்டு இருக்குன்னு பாருங்க. உண்மையாக வந்து இந்த இடத்துல இருந்த அங்கே வந்து ஆறு, இங்கே வந்து கடல். ஸோ இதைத்தான் வந்து வட்டி விட்டவங்க கரிநாகமா இதில் தண்ணி பாம்பு. இதில் பாருங்க நான் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. அதாவது இதில் ஆற்றுல இருந்தாங்க போய் கொண்டிருக்கேன். மீன் என்ன நினைக்கிறேன்.
இந்த பாம்பு பாருங்க, பாம்பு எதிர்த்து அந்த பாடல ஓடுது வார மாதிரி இல்லை. இந்த மீன் அதாவது ஆத்து மீன் இதோட கலக்குற இந்த டைம்ல அந்த ஆண்டா சரி ஆத்துல எடுக்கிற மீன் எல்லாம் வந்து இந்த கடல்ல கடல் வைக்கிற மீன் வந்து ஆத்துல போறது வந்து இந்த டைம்ல பாம்புடாது ஆளை வெட்டி அடுக்குமா. ஏய் இன்னும் ஏன் சும்மா பாரு பாரு போல முஸ்பாத்தி வாங்க. நான் எடுக்கிறேன் நான் தான் பாம்பு எடுக்கிறேன். அடே கவனண்டா நான் பாரு. அடே டேய் பைத்தியங்களே பாம்பு நீங்க நம்ம எல்லாரும் மீன் பிடிக்கிறாங்க பாம்பு பிடிக்கிறாங்க. அதாவது பாம்பு வந்து அதாவது இல்ல இல்ல பிரதர், பாம்பு வந்து கடல்ல இருந்து ஆத்துக்கு வந்தா உலகம் அழிய போகுது. எவ்வளவு பாம்பு அது இந்த டைம்ல வந்து எதிர்நீச்சல் அடிச்சு போய் கொண்டிருக்கல. ஏய் போட்டு தள்ளி தெரிஞ்சலவா பாரு மீனை பாரு எவ்வளோட 1-2-3 இந்த இது ஃபுல்லா மீன் அந்த அந்த பிடிக்காங்க அத்தாங்கலாங்க. கடுமையா வந்து மழை பெஞ்சு கொண்டு இருந்தாடா இந்த இடத்துல வந்து நிறைய தண்ணி போய் கொண்டிருக்கும். அப்ப அந்த டைம்ல இப்படி எல்லாம் நிக்கலாம் நினைக்கிறேன் நாக்கு. இப்ப நோமலா தானே போய் கொண்டிருக்கு. பரவாயில்ல. அதாவது இப்ப இங்க இருக்கு இப்ப அதாவது கிஷோ கிஷோ நீ என்ன பாம்பு பிடிக்கா பாராஞ்சலே இதுங்க அத்தாங்க எடுத்து வந்தீங்களா மீன் பிடிச்சிட்டு போய்க்கிறேன். அத்தாங்க எடுத்துட்டா உண்மையிலே அப்படி ஒரு ட்ரெண்ட் கரைக்கு கொண்டு வைக்கலாம் மீன். இந்த வாரம் எவ்வளவு வேண்டு அண்ணா என்ன பாம்பது தண்ணி பாம்பு கண்டிப்பா ஒண்ணும் செய்யாதா அந்த மீன் தெரியும் அத்தான் கொண்டு கூட நேரமா மீன் பிடிச்சு போய்க்கலாம் பாருங்க. ஐயா வாரா பாம்புக்குள்ள வராது கொடுத்துட்டு போனா சரி வரனே நிறைய பேர் ஆகணும் தூண்டில் போடுறாங்க நல்லா வலை வீசுறாங்க அவ்வளோ வீசுறாங்க. இப்போ இந்த வருது பாம்பு அப்படியே கரைக்கறியோ ஏறி ஏறி எதோ இல்லை குப்பி மீன் படிச்சு இந்த டைம்ல நிறைய மீன்கள் தானே, அதாவது இப்ப தண்ணி வந்து அடிச்சு ஓடிக்கொண்டு வரைக்குள்ள வந்து அப்ப நிறைய மீன்கள் அப்படியே வந்து கொண்டு இருக்கே அதான் வச்சுக்கொண்டு பிடிச்சு கொண்டு இருக்காங்க மீன். ஆனா அதை தாண்டி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நிறைய தண்ணி போய் கொண்டு இருந்தா பிடிக்கலாம் நினைக்கிறேன். இல்ல அதாவது நிறைய தண்ணி வளர்ந்துக்கு அடிச்சு ஓடி வருவாங்க அண்ணே. அப்போ ஒரு வீச்சை வீசிவிட்டா அவ்வளவு பேர் அப்படியே கிடப்பாங்க. பள்ளத்துக்கு அன்னைக்கு மடுவுக்குள்ள எவ்வளவு பார்த்தல அண்ணாச்சிட்டு ஒரு இது இது அந்த பொரியல் பாட்டுக்கு எடுத்து போனா கடல் மீனோட இது அல்ல ஆத்து மீனோட ஆத்து மீன் தான் மாதிரி இருக்கு. ஆத்து பாம்பு பாரு இந்த பாம்பு கொஞ்சம் அடிச்சு அடி நம்ம பாம்பு விளையாடாங்களா அந்த வயிற்று உன்னை கண்டோன்னு லவ்ல வயிற்று கண்டோன்னு தெரிஞ்சு போகுது இவனை பாம்பு சாப்பிட்றாங்க போல. எவ்வளவு பாம்புடா பாதுப்பா 1 2 3 4 ஜெலிபீஸ் தான்டாப்பா கூட படுது போல. என்ன மீன் ஐயா அதெல்லாம் என்ன மீன் திரளியா இது ஆத்து மீன் இல்லை கடல் மீன் ஏன் நிறைய அது என்ன காயம் இருக்கு திரளி தான் நிறைய படுது பிடிச்சி வச்சிருக்கீங்க கொடுத்துட்டீங்களா பிடிச்சி கொடுக்குறீங்க வச்சுக்கலையா என்ன விற்கிறதுக்கெல்லாம் கறிக்கா இது விற்க போறீங்களா கொடுக்குற இல்லையா கொடுக்குறானா என்ன வாங்க போறது வாங்கிட்டு போய் கோப்பை கோல் எடுத்து கேட்டு வாங்கிட்டு போ. இது என்ன இது கடல் மீனடா ஆத்து மீன் ஆத்து மீன் ஐயா ஆத்து மீன் கெடுத்தில இனி கடல் மீன் படும் ஆத்து மீன் படும் வேற
அதாவது வீச பாடுது மீன் பாத்தீங்களா? ஜெலி பீஸ் தானே இந்த பெரிய ஜெலி பீஸ் இங்கே திரளி எவ்வளோ மீன் தான் இந்த அலைஞ்சு ஓடுது. அரைவாசி மீன் வழியில் ஓடுது உங்களோட. ஆத்து மீன் தானே. இந்த ஒன்று அமத்துங்க விட்டுறாங்க. கடுத்தியும் இது உண்டா? இது வெட்டுறா மட்டும் தானே பிடிக்கலாம் இதே மாதிரி இல்லாட்டி ஆனே இது இப்படி வெட்டுறா மட்டும் தானே பிடிக்கலாம் இல்லாட்டி நோமலா அதுக்குள்ள வீசி இல்ல இந்த டைம் மட்டும் தான் படும் இல்ல. கொஞ்சம் பீச்சலாம் போவே அவங்க கொஞ்சம் கழுத்தில முள்ளு கழுத்தி எல்லாம் திரளி தானே. வெட்டினது இப்போ கொஞ்சம் நன்மைதானே. ஓடுமெண்டா பிரச்சனை இல்லை, மடைக்குமெண்டா ஒரு கஷ்டம் தான். கஷ்டமா தான். இப்போ எத்தனை பாடம் வீசிப்பீங்க நீங்க? ஏற்கனவே இதோட கூட ஓடல. பாம்பு பிடிச்சது அது ஒன்றும் செய்யாது. இந்த இது அதாவது கழுத்தி எல்லாம் கையில குத்துனா சீவம் போகும். அதான் உண்மையில கலடிவா ரெடிச்சு அதுங்க எத்தனை பாம்பு ஒரு இஞ்சி வர்ற பாம்பு இஞ்சி முன்னுக்கு பாருங்களேன். இது வந்து கடல் தண்ணி பாம்பு இல்ல, தண்ணி பாம்பு நம்மட தண்ணி பாம்புண்டா. இது வந்து அதாவது போட்டர் ஸ்னேக், மீன். ஆனா அதிகம் வந்து இப்ப இங்க கடல் என்றாலும் இப்ப ஆத்துல தண்ணி வந்து கொண்டு இருக்கிறதால வந்து ஆத்து மீன்கள் தான் நிறைய ஏற்படுது. பாம்புடா பாம்பு அந்த கடை கொண்டு கரையில வந்தாங்க. இந்த கடை பாம்புடா வந்து நடக்குது. வேற எப்படி காட்டுறா கிட்ட மச்சான் புளி மச்சான் என்னடா ஜாலியா இருக்கு. அதாவது தண்ணி பட்டா தான் இவர் புக்கோட காய் விலாங்கு மீன் கிடக்கிறேன். விலாங்கு மீன் மாதிரி தானே இருக்காது. இவனும் ஷாய் நெருப்புடாப்பா. அவனுக்கு பயம் இல்லடா. நம்மளும் வலையோட வந்து நம்பி பிடிச்சிட்டு போய்க்கலாம். எவ்வளவு கூட 5 வாரம்டா இல்ல பகுதிக்கு ஒரு நாளைக்கு வாரம் பீசக்கூடிய கூட்டிட்டு வந்தா அந்த அத்தாங்களை பிடிக்க போறோம். அத்தாங்களை எடுத்து அள்ளி கொடுங்க. அந்த பிடி எப்படி அங்க மீன் நிக்கிற பிரதர் அவடதான் மீன் கிடைக்கிறல்ல அதுல பிடிச்சிட்டாரே உங்களுக்கு. நாங்க இந்த கழுத்தி பாட்டி அதுல நிக்க போறது அங்க எப்படிங்க இந்த அதாவது கிஷோவுக்கு பிடிச்சமான பாம்பும் போகுது. நம்ம ஒரு 4 பாம்பு பிடிச்ச வச்சுட்டு ஜெலி பீஸ் காலு இந்த குட்டி மண்ணுக்கு தான் ரஞ்சரா வாலோட வாரா டே அதுல மண்ணு தலை விரிச்சு வாங்கறா தலைய விரிச்சிட்டு இருந்தீங்க. அதான் தாட்டு போட்டு மண்ணுக்கு பூந்து நிக்கிறாய். மண்ணுக்கு பூருந்தா மண்ணுக்கு பூத்து நிக்க மண்ணுக்கு போகுது வாது இந்த போகுது. எப்படி வேலை கேம பார்த்தே அவன் எப்படி பட்டா சரி இதெல்லாம் கொத்துறா இருந்தா முடிஞ்சுது. மட்டன் சிக்கன் மச்சான். ஓகே உண்மையாக வந்து நாங்கள் சொன்ன இடம் வந்து இதான். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்படி மூடுபட்டு இருந்திருக்கும். அதாவது ஃபுல்லாக அந்த கடல் மண்ணால் மூடுபட்டு இருந்திருக்கும். இப்போ அவங்க வந்து ஒரு சின்ன இடமா தான் தோண்டி விட்டுருப்பாங்க. அதாவது ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு தோண்டி விட்டுருப்பாங்க. ஆனால் அது இப்படி 10 அடியா தோண்டி வைப்பாங்க. இப்போ இருக்கிறது ஒரு 40-50 அடி பாயுது மீன். பதில் எந்த மீன் என்ன மீன் ஏதோ ஒரு அதாவது ஜம்பிங் மீன் ஜம்பிளிங்கம் பிரதர் அப்படியே படுத்துவாங்க. இந்த அன்னைக்கு இவர் அமர்ந்து கண்ணீரை மூடி திட்டாரு. இவர் உடப்படாய் அமர்த்த தெரியாடி அமைச்சான்.
இந்த ஒரு கர்நாடகா ஆமா, ஆமா, ஆமா. இந்த ஒரு அதான் அந்த என்ன கவலையா கிடக்கு என்ன உடைஞ்சிட்டு சி அப்போ உண்மையிலே வந்து ஒரு சின்ன பாம்புறதால இந்த நான் புடிச்சு காட்டேன் பாம்பு கையால சும்மா அறுபது இந்த வாழை பிடி இடுங்க வருவாரு இந்த சும்மாடா பயம் இல்லை இந்த இந்த வாழ்றீங்க மச்சான் மாமச்சா வழியில இந்த வால் அந்த தலை வருது ஓ ஆடா அவட பாரு உன்னையமா செட் கடமையா பூந்து தருவார் எனக்கு வேற அதில் விட்டாரு ஆடு பாம்பே டேய் பயமா கொஞ்சம் வத்தடிக்கு வெட்டினது இப்போ பாருங்க எவ்வளோ தூரம் பிச்சு போய் கொண்டிருக்கேன் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து அந்த தண்ணிகள் வத்தி கொண்டு போகும் ஏன்னா அந்த முகத்துவாரம் மட்டும் கழிப்பிடுவாங்க இங்கே வந்து எல்லாத்தையும் தாண்டி அதாவது பொதுவாக ஒரு இடத்துல வந்து வெட்டுவாங்க இங்கே இது வந்து மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு மெயினான இடம் இங்கே வந்து வெட்டுவாங்க நார்மலாக தண்ணி கல்லாத்துல வெட்டுவாங்க அதாவது அதிகமாக தண்ணி வந்தவங்க குறிப்பிட்ட இடங்கள்லையும் வந்து வெட்டி கொண்டு இருப்பாங்க இதே மாதிரி வந்து வெட்டி அதாவது இப்போ எங்கட ஊர்லயும் தோணா வெட்டுறேன்னு சொல்றது அதாவது எல்லா ஊர்லயும் சின்ன சின்ன வெட்டுவாங்க ஆனால் இருந்தாலும் இந்த பிரதேசத்துக்கு பெரிய வெட்டுண்டா இதுதான் பாருங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அங்க அளவுக்கும் ஒரு இது இங்க அளவுக்கும் இது ஆனால் உண்மையில வந்து சேஃப்டி இல்லாமல் நடுவு போடுது சேஃப்டி இல்லாமல் வந்து நடுவுக்கெல்லாம் வந்து போகக்கூடாது ஏன்னா கடுமையாக இழுக்கும் தண்ணி இழுத்து கொண்டு போகும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இன்றைக்கு வந்து மழை இல்லாமல் இல்லை வெயில் தான் உச்சி மண்டையை பிளந்து கொண்டு இருக்கு அந்த ஏரியாலாம் மீன் பாயுது பாருங்க அங்கே அளவுக்கு ஃபுல்லாக பாஞ்சு வாங்கிச்சு ஏன்டா அதுக்குள்ள ஃபுல்லாக சுற்றி கொண்டு இருக்காங்க வளையிறாங்க நீ அந்த பாயுது போமா கதையில் அவட போவோம் இப்போ எல்லாரும் பாப்பாங்களோட வந்து ஆற்றுக்குள்ள வைக்கிற வார மீன் வந்து நான் புது இடத்துக்கு வந்து அதுதானே என்ன தண்ணி உப்பாகுது வேற வேற ஆனால் வந்து அதில் இசைவாக்கு கொஞ்சம் வந்து வாழதானே யோசிச்சு பாருங்க என்ன இந்த தண்ணிக்குள்ள இருக்குது அடுத்து இந்த பாயிற மீனில் என்ன மீன் அடிக்கும் எனக்கு தெரியும் ப்ரோ என்ன மீன் என்ன ஆத்து மீன் படுத்துறானே ஜெலி பீஜா ஜெலி இந்த அடகு ஜலுக் புளுக் அதான் ப்ரோ ராடி அந்த பிடிச்சிட்டாரு மீன் புரிஞ்சுதார் சாதிச்சிட்டோம் மாறா ஜெயிச்சிட்டோம் மாறா ஓகே மழை வந்தோன்றீங்க சரி அடுத்த நேரம் மூடுறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கீங்க மழை மீண்டும் தண்ணி வந்து பிச்சு போய் கொண்டிருக்கு ஸோ இதை காட்டுறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு மெனக்கிட்டு வந்தாலும் உண்மையிலே வந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் நேற்று வந்திருக்கணும் அதை வெட்டுறதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதுக்கு தான் காட்டணும்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருந்தாங்க அப்போ அதுக்கப்புறமா தான் இன்றைக்கு ஸோ வர கிடைச்சது வந்துடும் காட்டுறது உங்களுக்கு வீடியோவில் ஸோ நீங்களும் மற்ற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ வந்து இந்த மதிய டைமில் வந்து இவ்வளோ பேர் ஆட்கள் நிற்கிறாங்க இதுக்கப்புறமா வந்து ஈவினிங்கோ இல்லை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆட்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்து ஸோ மேலே வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்க முடியும் நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு இடம் இருக்குன்றதை காட்ட வந்தாங்களோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமே பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காகவும் வந்து இந்த வீடியோ நாங்கள் எடுத்துனாங்க ஸோ உண்மையிலே வந்து வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படி ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க நாங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது இந்திரஜித் மற்றும் கேஜே திவா பாய்